14 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். வணக்கம். மீண்டும் ரகசிய கேள்விகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு புதிய விஷயங்களை ஒவ்வொரு முறையும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த முறை ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு பெண், இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆண்கள் பக்கத்திலேருந்து என்னென்னலாம் சந்தேகப்படுறாங்கன்னு நிறைய பார்க்குறோம். ஒரு பெண் ஆணை பற்றி என்னென்னலாம் மனசில் வச்சுருப்பாங்க, ஆண்களை பற்றி என்னென்னலாம் சந்தேகம் இருக்கும், அதை பற்றி பார்ப்போமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடிதம் மதுரையிலேருந்து வந்திருக்கு. அதே நான் சொல்லக்கூடிய செய்தியாகவே எடுத்துக்கிறேன். அவங்க பெண் என்பதனால் பேரை சொல்லாமல் XY அப்படின்ற பேரோட அந்த பெண் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெட்ரு. சார், பெண்களை திருப்தி செய்த காம்புகளை தூண்டுவது, உறுப்பை தூண்ட வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆண்களை இது போன்று உணர்ச்சி ஊட்ட என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை தவிர நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா போவோம். பெண்களை தூண்டுறதுக்குன்னு நம்ம பல நேரம் பேசுகிறோம். ஆண்களை பற்றி ஏன் பேசுகிறது இல்லைன்னா, ஆண்கள் எளிமையாக சீக்கிரம் உச்சகட்டம் அடைஞ்சிடறாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனாலும் கூட ஆண்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு த்ரில்லிங்காக அவங்கள எப்படி உணர்ச்சி வசப்பட்ட வைக்கிறது, ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் மீல் மாதிரி, ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக செக்ஸில் அவங்கள தூண்டணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். ஈவன் மார்பு காம்புகள் கூட ஆண்களுக்கு சென்சிட்டிவாக தான் இருக்கும். அதை நீங்கள் நாக்கில் தூண்டலாம், பெண்கள் நாக்கில் தூண்டலாம். அதை தூண்டுறதன் மூலமாக அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். விரைப்பைகளை தடவி கொடுக்கறதுனால சென்சிட்டிவாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவான இடம் ஆண்களுக்கு எது அப்படின்னா, ஆணுறுப்பினுடைய அந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா, கிளான்ஸ் பீனிஸ்ன்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த முனைப்பகுதியும் அந்த மற்ற இடமும் சேரக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும். கிளான்ஸ் பீனிஸும் அந்த ஷாஃப்ட் ஆஃப் பீனிஸும் சேர்கிற இடத்துல ஒரு ஃப்ரினூலம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தோலும் அந்த ஆணுறுப்பும் அட்டாச் ஆன ஒரு இடம் ரொம்ப 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 சென்சிட்டிவ். இது சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. அதை நல்லா நாக்கு வைத்து அதை பெண்கள் அதை தூண்டினாங்கன்னா ஆண்கள் ரொம்ப 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 சென்சிட்டிவாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ரொம்ப ஆண்களை கிளர்ச்சி விடக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பல ஆண்களுக்கு மார்பு காம்புகளும் சென்சிட்டிவாக இருக்கும். உடலில் பல பகுதிகளும் சென்சிட்டிவாக இருக்கும். அதை மனைவி தான் கண்டுபிடிக்கணும். ஆணுக்கு எந்த இடத்துல எப்படி மசாஜ் பண்ணால், இல்லை என்ன செய்தால் ஆணுக்கு தூண்டுதல் வருதுன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்ததாக, ஆணுறுப்பை விரல்களால் அழுத்த வேண்டும் அல்லது தொட்டு பார்க்க விரும்பினால் உறவிற்கு பின்பு செய்யலாமா, முன்பு செய்தால் விந்து வெளியாகுமா? இது எல்லா பெண்களுமே தெரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இந்த விளையாட்டுக்களெல்லாம் தாம்பத்திய உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்களுக்கு வைத்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இது ரொம்ப விரும்புவாங்க. பெரும்பாலான பெண்கள் இதை செய்வதில்லை. அவங்களுக்கு எந்த கடமையுமே இல்லை, சும்மா அப்படி சாதாரணமாக அவங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, பெண்கள் ஈக்குவலாக ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக செக்ஸில் ஈடுபடுறதை ஆண்கள் விரும்புவார்கள். எதையுமே செய்யாமல் ஒரு பாசிவான ஒரு பெண்ணாக இருக்கிறது நல்லதல்ல. ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது செக்ஸில்னா எப்படின்னா, ஆணுறுப்பை தூண்டுவது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரினூலமை நாக்கு வச்சு தூண்டுறது, ஆணுறுப்பை தடவி கொடுப்பது, தூண்டுவதெல்லாம் பெண்கள் பண்ணணும். தொட்டு பார்க்க விரும்பினாங்கன்னா ஆரம்பத்திலேயே தான் பண்ணணும். ஏன்னா தாம்பத்திய உறவு முடிந்த பிறகு விந்து எல்லாம் வெளியான பிறகு ஆணுறுப்பு சுருங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தொடுறது பெரிய அளவுக்கு இன்பமாக இருக்காது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் விரைப்பை, அதே மாதிரி ஆணுறுப்பெல்லாம் நீங்கள் தொட்டு தூண்டலாம். பல இதில் ஸ்பெஷல் மெத்தடெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு சில ஒர்க் ஷாப்பெல்லாம் நடத்துகிறாங்க வெளிநாடுகளில். ஆணுறுப்பை எப்படி தூண்டி ஒரு வித்தியாசமான உணர்வு ஆணுக்கு உண்டு பண்ணுறதுன்றத ஒர்க் ஷாப்பெல்லாம் இருக்குது. அப்போ ஏன்னா எல்லாருமே போர் அடித்து ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு வித்தியாசமான முறையில் ஆணுறுப்பை எப்படி தூண்டுவது என்பதெல்லாம் பல்வேறு முறைகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தூண்டுவது தாம்பத்திய உறவுக்கு முன்னால் செய்யணும். சில ஆண்களுக்கு, 1% ஆண்களுக்கு தான் நீங்கள் அது மாதிரி ஆரம்பத்தில் தூண்ட ஆரம்பித்த உடனே விந்து வரும். ஆனால் 99% ஆண்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் ஆணுறுப்பை கையிலையும் வாயிலையும் தூண்டுறதுக்கு பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தூண்டுவதன் மூலமாக 10 மடங்கு அதிகமான இன்பம் ஆண்களுக்கு கிடைக்கும். இது பல பெண்களுக்கு தெரியாது. அதனால் ஆண்களையும் உச்சகட்டத்துக்கு நல்ல ஒரு தூண்டுதல் கொடுத்து நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஒரு பெண் கணவனுக்கு கொடுக்க முடியும். அதில் பல பெண்கள் கற்றுக்கொண்டு
அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக மிஸ் எக்ஸ்ஒய் என்ன கேட்குறாங்கன்னா, காம்புகளில் விரல்களால் அழுத்தும் போது சிறு வலி ஏற்படுகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறதுனால பிரச்சனை வராதான்னு கேட்குறாங்க. அதாவது தூண்டுறவர் ரொம்ப சாஃப்டாகவும் சென்சிட்டிவாகவும் தூண்டணும். பல பேர் ஒரு கொஞ்சம் முரட்டுத்தனமாக அதை பண்ணாங்கன்னா காம்புகளில் வலி எடுக்கும். தொடர்ந்து அதை பண்ணாங்கன்னா சில நேரம் எரிச்சல் கூட வரும், பெண்களுக்கு வலி அதிகமாகிடும். ஒரு திராட்சை பழத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக நாக்கு வச்சு தூண்டணும். மார்பு காம்புகளை தூண்டுறது எப்படி முறைன்றது ஒரு சில பயிற்சிகளே இருக்குது. ஒரு திராட்சை பழத்தை வாயில் வச்சுட்டு உடஞ்சி போகாமல் நாக்கை வச்சு நீங்கள் அதை எப்படி வாய்க்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது மாதிரி செய்யணும். ரொம்ப முரட்டுத்தனமாக பண்ணாங்கன்னா மார்பு காம்புகள் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப மார்பு காம்புகளை ரொம்ப ரஃப்பாக பண்ணாங்கன்னா பெண்களுக்கு கடுமையான வலி இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து மிஸ் எக்ஸ்ஒய் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. பெண்ணின் மார்பகங்களை பார்ப்பதால் ஆண்களுக்கு செக்ஸ் உணர்வு அதிகரிக்குமா? ஒரு நாளில் 2ஆம் முறை செக்ஸ் செய்தால் அப்போதும் விந்து வெளியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மார்பகம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக முன்ன பால் கொடுப்பதுக்கு தான் அது மெயினான அது பர்பஸ்ஸு. ஆனால் இது ஒரு ஆண் டாமினேட்டட் உலகம். ஒரு பர்பஸை விற்கணும், எதை விற்கணுன்னாலும் பெண்கள் மார்பு காட்டுற மாதிரி தான் பல்வேறு விளம்பரங்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இது அது மாதிரி இப்போ பழகிடுச்சு. ஆண்களும் அப்படி ஓரியன்ட் ஆகிட்டாங்க, பெண்களும் அப்படி நினைக்கிறாங்க. மார்பு பெருசாக இருந்தால் தான் கவர்ச்சின்னு. இப்போ எல்லாருமே அதுக்கு ஓரியன்ட் ஆகிட்டதுனால மார்பகங்கள் ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆதி காலத்தில் அப்படி பார்க்கப்படலை. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர் திருமூர்த்தி பேசுகிறேன் சார். கரூர்லேருந்து? ஆமாம் சார். உங்கள் பேருங்க? திருமூர்த்தி சார். வயது என்னங்க திருமூர்த்தி? 34 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் திருமூர்த்தி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் இப்போ உடல் வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெல்ல 3 சேனல் வெளியே வந்துடும் சார். சரிங்க. அந்த மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உறுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடுவிரல் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், என்ற விரல், அந்த விரல் நீளம் தான் இருக்குது. இது இரண்டையுமே சரி செய்து கொள்ள முடியும் திருமூர்த்தி. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நடுவிரல் அளவு இருந்தாலே அது போதும். ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு இதுவே போதும். நீங்கள் எப்படி திருப்திப்படுத்தணுன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக பெண்ணை அற்புதமாக நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே போல் ஆண் உறுப்பு சீக்கிரம் விந்து வருதுன்றது ஒரு குறை தான் உங்களுக்கு. அது எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதை நீங்கள் அரை மணி நேரம் தாம்பத்திய உறவு நல்லா பண்ணுறது கூட பண்ணது முடியும். சில நல்ல மருந்துகள் இருக்குது. இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? பழனி சார். பழனி எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலை சார். என்ன வயசாகுதுங்க பழனி? 28ங்க சார். சொல்லுங்கள் பழனி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் எனக்கு கை பழக்கம் இருக்குது சார். சரிங்க. அதில் இப்போ கீழே விதை பகுதியில் ஒரே நமைச்சலாக இருக்குங்க சார். சரி, அதுக்கு என்ன சார் செய்யணும்? அதாவதுங்க விரை பகுதியில் நமைச்சலாக இருக்குதுன்றது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹாட் கண்ட்ரி, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த ஏரியாக்கள் எல்லாம் நல்லா வேர்த்து ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை காளான்கள் மனிதனுக்கு வரக்கூடிய பூஞ்சை காளான்கள் அட்டாக் ஆகி அது நல்லா வளர்ந்துருக்கும். அங்கே அரிப்பு நிறைய இருக்கும். அதை நீங்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும். அந்த ஏரியாக்களில் இந்த மாதிரி அரிப்பு வந்ததுன்னா அதுக்கான கேண்டிட்னு க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை போட்டிங்கன்னா இந்த நோய் போயிடும். ஆனால் திரும்ப வரும். ஏன்னா நீங்கள் எப்படி நம்ம இந்தியா ஹாட்டாக கிளைமேட் இருக்கிறதுனால திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ஏரியாவில் வியர்வை அதிகமாக இல்லாமல் காட்டன் கிளாத் தான் போடணும். அதே மாதிரி 2 முறை ஒரு நாள் குளிக்கணும். அந்த ஏரியில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அப்படி பவுடர் போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது வர்றது குறையும். வரும்போது சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். சுயன்பம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரணமான நல்ல பழக்கம். அதனால எந்த கெடுதல் இல்லை. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். சரிங்க சார். சொல்லுங்கள். தன்னால் கூட வந்துடுங்க சார். தூக்கத்தில் தன்னால் வருது? இல்லைங்க சார், பகல்லையே சார். நான் சும்மா அப்படியே நின்று கூட எப்போனா வந்துடுது சார். விந்து அந்த மாதிரி வருதுன்றீங்களா? ஏதாவது பெண்கள் ஒரு செக்ஸ் படங்களை பார்க்கும்போது தான் தானாகவே வருதுங்களா? இல்லைங்க சார், தன்னாலே சார். அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரோட செக் பண்ணுங்கள். பொதுவாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க, விரைப்புத்தன்மை நிறைய இருந்ததுன்னா 1-2 சொட்டுகள் ப்ராஸ்டேட் அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து சுரப்பி வரும்.
தொடர்ந்து சாதாரணமாக எதுவுமே இல்லாமல் வருதுன்னா உங்களுக்கு செக் பண்ணணும் என்ன காரணன்றதை டாக்டர்கள் செக் பண்ணி என்ன காரணம்னு சரி பண்ண முடியும். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார் வணக்கம் சார், சேலத்துலேருந்து மகேந்திரன் பேசுகிறேன் சார். மகேந்திரன், உங்கள் வயசு என்னங்க? 22 வயசு என்னோட வயசுங்க சார். வணக்கம் மகேந்திரன், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் எனக்கு ஒரு 4-5 வருஷமா இந்த இது கைப்பழக்கம் மாதிரி இருக்குதுங்க சார். சரிங்க. சுயன்பு அனுபவிக்கிற இது பழக்கம் இருக்குது சார். சரி. அதனால ஏதாச்சும் பிரச்சனை எதுக்காக கல்யாணம் பண்ணி சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அதனால எந்த பிரச்சனையுமே வராது. சுய இன்பம் என்பது ஒரு இயற்கையான சாதாரண நிகழ்வு. எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க தூங்குறீங்களோ அது மாதிரி அது ஒரு சாதாரண நிகழ்வு. அதனால எந்த கெடுதலும் இல்லைன்னு மருத்துவ உலகம் பல ஆராய்ச்சிகள் மூலமாக திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு, திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி யாராவது அதனால் பிரச்சனை வரும்னு சொல்கிறவங்களாம் நம்ப வேண்டாம். அவங்க எந்த ஆராய்ச்சியிலும் பண்ணாதவங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் இதை பற்றிய எந்த விதமான ஒரு பயத்தையும் ஒரு குற்ற உணர்வையும் வச்சுக்காதீங்க. இந்த சுய இன்பம் என்பது உடம்புலேருந்து எவ்விதமான ஒரு கெடுதலையும் உண்டு பண்ணாது. உங்கள் உடம்பு வத்தி போகிறது, கண் சுருக்கம் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பய குற்ற உணர்வுகளால் வருது. அதனால் இதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. பல பேர் இளைஞர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பயந்து போய் படிப்பை விட்டுறாங்க. அதே மாதிரி உடலை பற்றிய கவலையினால் உடம்பையும் இது பண்ணி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி சுய இன்பம் பற்றிய தவறான தகவலை தரவங்க யாரும் மருத்துவர்கள் அல்ல. படித்த மருத்துவர்கள் யாருமே சுய இன்பம் தவறு என்பது சொல்வது இல்லை. அது நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. உலக சுகாதார நிறுவனம் சுய இன்பம் என்பது சரி அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் சீக்கிரம் இளம் வயதிலேயே தாம்பத்திய உறவு கொள்றதை மறுத்து பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக சுய இன்பம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லுறாங்க. அதனால் நீங்கள் முழுமையாக பயமில்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் தொடருவோம். காத்திருங்கள் உங்கள் கேள்விகளோட. ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். கோயம்புத்தூர் ரமேஷ் பேசுகிறேன் சார். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க, எங்கள் வயசு என்னங்க? 25 ஆயிடுச்சு சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் ரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்குரு ரொம்ப சின்னதாக இருக்கு. சரிங்க. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா விரிவடமும் ரொம்ப இதாகிடுது. சரி. நார்மலாக இருக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆணுறுப்பு சின்னதான்றது உலகளவில் எல்லா ஆண்களும் கவலைப்படுற ஒரு விஷயங்க. ஆனால் ஆணுறுப்பு சைஸ் விரைப்படைந்த நிலையில் 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அது நார்மல். ஓகே. ஆனால் நாங்கள் இப்படி பயப்படுற ஆண்களை நான் ஒரு 1000கணக்கில் செக் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனதில் ஒரு பயம், எனக்கு சின்னதாக இருக்குன்னு பயந்து போய் உலக அளவில் இது பயம் இருக்குது. இதுக்கு பல காரணங்கள். போர்னோகிராஃபி படங்களை பார்க்குறது, பல்வேறு பக்கத்தில் பார்க்குறது, விரிவடைந்த நிலையில் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த ஒப்பிட்டு பார்ப்பது என்பது தவறுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விரல்களை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சுண்டு விரல் ஒரு சைஸ் இருக்கும். அது போல் அதை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு சுண்டு விரல் சின்னதாக இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? அது மாதிரி இல்லை. அதே மாதிரி சின்னதாக ஆணுறுப்பு இருப்பவங்களுக்கு விரைப்படையும் போது மிக பெரிதாக விரைப்படையும். பெரிதாக இருக்கிறவங்களுக்கு விரைப்படையும் போது அதை விட ரொம்ப பெருசாலாம் விரைப்படையாது. அதனால் இதை பற்றிய கவலைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தாம்பத்திய உறவுல கவனம் செலுத்துனீங்கன்னா என்ஜாய்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சார் சொல்லுங்கள். தப்பே இல்லையா? எந்த விதமான தவறும் இல்லை. அதில் பல நன்மைகள் இருக்குது. உலக சுகாதார நிறுவனமே அது நன்மைன்னு சொல்லுது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஒரு கால் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். டாக்டர் காமராஜ் சாருங்களா? நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள். சார், நான் நாமக்கல்ல இருந்து பிரியா பேசுகிறேங்க. என்ன வயசாகுதுங்க பிரியா உங்களுக்கு? எனக்கு 27 ஆகுதுங்க. சொல்லுங்கள் பிரியா. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 1.5 years ஆச்சுங்க. சரிங்க. இன்னும் கன்சீவ் ஆகலைங்க நான். சரிங்க. அது எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்டாக்ட் பண்ணுற சமயத்தில் எனக்கு ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கம்மியாகுதுங்க. சரிங்க. டயர்ட் ஆகிடுது. சரி. அதனால கன்சீவ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? அதாவதுங்க, தாம்பத்திய உறவில் பெண்கள் திருப்தி அடைகிறதுன்றது இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் அடைவது இல்லை. அப்படி அடைஞ்சாதான் பெண்கள் கர்ப்பமாவாங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ ஜனத்தொகையே இருக்காது. என்னென்னா பெண்கள் யாருமே திருப்தி அடைகிறதில்ல. ஆண்கள் ஒரு 2 நிமிஷத்தில் விந்து வெளியாகிறது. பெண்கள் கர்ப்பமாகறதுல எந்த தடையும் இல்லை, எளிமையாக கர்ப்பமாயிருவாங்க. அதனால் நீங்கள் உச்சகட்டம் அடைந்தாலோ உங்களுக்கு திருப்தி வந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னா நீங்கள் குழந்தையே பெரும்பாலானவங்க பெற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இல்லை.
ஓகே. ஆண்கள் விந்து வெளியேற்றி உச்சகட்டம் அடையணும். அது அடைஞ்ச உடனே கர்ப்பப்பையில் விந்து வந்து கருத்தரித்து கர்ப்பமாயிருவீங்க. ஓகேங்க. ஆனால் பெண்கள் தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் பெண்கள் உச்சகட்டம் அடைவது என்பது தேவையான ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் கணவரோட பேசுங்க. பல்வேறு புத்தகங்கள் இருக்குது, நல்ல புத்தகங்கள், விஞ்ஞானபூர்வமான புத்தகங்கள் இருக்குது. அதை படித்து தாம்பத்திய உறவில் 2 பேரும் எப்படி முழுமையான இன்பம் அனுபவிப்பது என்பதை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துங்க. பல பேர் படிப்பாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. படித்து செயல்படுத்தாதது வந்து படிக்காதது மாதிரி தான். சொல்லுங்கள் மேடம். இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்கள். இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆகி 10 days கழிச்சு வந்து தான் கான்டாக்ட் பண்ண அந்த டைம்ல தான் வந்து கருமுட்டை வெடிச்சாதான் நமக்கு வந்து கன்சீவ் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஆமாம். அப்போ வந்து அந்த ஆஃப்டர் பீரியட்ஸ் ஆகி 10 days கழிச்சு கான்டாக்ட் இருந்தாலே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக. நீங்கள் தொடர்ந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கோங்க. தேதி வைத்து பண்ணுறது நல்லதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவிலேருந்து பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் அதிகம்ன்றாங்க. தேதி வைத்து வர்றது வந்து உங்கள் கணவருக்கு மன அழுத்தத்தை அதிகமாக்கும். அதனால் தாம்பத்திய உறவுலையும் பிரச்சனை வரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து செக்ஸ் வச்சுக்கோங்க. 1 வருடம் 2 வருடத்தில் குழந்தை பேர் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. ரொம்ப நாள் நீங்கள் நான் நேச்சுரலாக பார்க்குறோன்னு வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் கருமுட்டையினுடைய தரம் வயதாக குறைஞ்சிக்கிட்டே வரும். கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைஞ்சிரும். நன்றிங்க. அடுத்த ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். நான் திருச்சியிலேருந்து ரமேஷ் பேசுகிறேன் சார். ரமேஷ், உங்கள் வயசு என்னங்க? சார் ஏஜ் எனக்கு 30. சொல்லுங்கள் ரமேஷ். சார் என்னோட ப்ராப்ளம்னா எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது. ஏஜ் 30 தான் ஆகுது. சரிங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அன்மேரிடு. சரிங்க. ஒரு கால்களோட நான் இது பண்ணுறப்ப எனக்கு அப்போதான் தெரியுது சுத்தமாக எனக்கு எழுச்சி இல்லை, ஆண்மை எழுச்சி இல்லை. சரிங்க சார். நான் இப்போ வந்து மேரேஜுக்கு இப்போ ஃபிட்டாக பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் டயபிட்டிஸுக்கு? டயபெட்டிஸை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதாவது நார்மலாக வச்சுக்கோங்க. 140 கீழே இருக்கணும் எப்பயும் சாப்பிட்ட பிறகும். இல்லை எப்போவுமே 140 கீழே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் டயபெட்டிஸே இல்லாத மாதிரி லெவல் தான். அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு பரபரப்புனாலையும் ஒரு பயத்தினாலையும் உங்களுக்கு விருப்பத்தன்மை இல்லாமல் போகலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான அடிப்படையான டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இருந்ததுன்னா அதை சரி செய்ய முடியும். இன்றைக்கி இருக்கிற நவீன முறைகளில் 100க்கு 100% உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். கவலைப்படாமல் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். டாக்டர், போன வாரம் ஒரு இதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 5 வருஷம் இருந்து அந்த நரம்புகளும் பாதிக்கிறப்ப ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதாங்க, சர்க்கரை வியாதியை சரியாக நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா 5 வருடம் கழித்து அது ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து ரத்த குழாய்களை பாதிக்கும். இந்த ரத்த குழாய்கள் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. கண்ணில் இருக்குது, அதே மாதிரி ஆணுறுப்பில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது, மூளைகளில் இருக்குது. ரத்த குழாய் இல்லாத உறுப்பு ஏது உடம்புல? அது என்ன, ரத்த குழாய்கள் பாதிக்கும் போது விரைப்புத்தன்மை வராது, ஹார்ட் அட்டாக் வரலாம், மூளையில் பிரச்சனை வரலாம். அதனால் சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களை எல்லாத்தையுமே இருந்து தடுக்கும். நன்றி. வசந்த் டிவி தான். டாக்டர் காமராஜ் பேசுகிறேன். உங்கள் பேர் என்னங்க? சார் வேல்முருகன். சார் வேல்முருகன், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் திருநாளி. சொல்லுங்கள் வேல்முருகன், உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க? சார் 25. சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்னங்க? இல்லை சார், இந்த அடிக்கடி சுயநலம் வருமா? எவ்விதமான பிரச்சனையும் வராது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப குற்ற உணர்வு இல்லாமலும் அதை பண்ணலாம். குற்ற உணர்வும் பயமும் தான் உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். குற்ற உணர்வோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பல்வேறு பிரச்சனைகளை கருவளையம் அது இது ஆண்மை குறைவு இப்படிலாம் உண்டு பண்ணலாம். அது குற்றம் இல்லை, இது ஒரு தவறு இல்லைன்னு நினச்சி நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா எவ்விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் உள்ள ஒரே ஒரு குறை வந்து ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குன்னு தான். ஆனால் இவங்களுக்கு வந்து எதுக்காக இந்த ஆண் உறுப்புன்றது பல நேரங்களில் குழப்பம் இருக்குது. இது தாம்பத்திய உறவு பண்ணுறதுக்கு பெண் உறுப்புடைய அளவு தான் ஆண் உறுப்பு இருக்கணும், அவ்வளோதான் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் எல்லாருமே பயந்து போய் எங்கள் ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் நீங்கள் இந்த மாதிரி கவலை வந்து எல்லாருக்குமே இருக்குது உலகம் முழுவதும். நீங்கள் அதை பற்றி கவலைகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு நார்மலாக இருங்க. ஒரு காலர் அமுதா அப்படின்றவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. மாத விளக்கு தள்ளி தள்ளி போகிறது. 2 மாதம் வருவதில்லை. குழந்தையாக இருக்குமான்னு போய் டாக்டர்கிட்ட பார்த்தா நெகட்டிவாக இருக்கிறது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க.
திரும்ப திரும்ப இப்படி தள்ளி போகிறதுனால கருக்கலைதா அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. இப்போது இளம் பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, முதல் காரணம் வந்து பிசிஓடி அப்படின்னு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு சின்ன 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 நீர்க்கட்டிகள் வந்து கர்ப்பப்பையை சுற்றி இருக்குது. இது வந்து அவங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, வாழ்க்கையில் மாறினதுனால, உடல் உழைப்பு குறைந்து நிறைய உணவு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஒபிசிட்டி, இது பல்வேறு பிரச்சனை. அதை தவிர ஜெனட்டிக் காரணங்களும் இருக்குது. பிறவிலேயே அந்த குறைபாடு இருக்கலாம் பிசிஓடின்னு. இது இன்றைக்கி நிறைய இருக்குது. இதனால் வந்து தீட்டு அதிகமாகிறது, தீட்டு தள்ளி தள்ளி போகிறது, இந்த மாதிரி முடி வந்து தேவையில்லாமல் தாடி மாதிரியோ வளர்கிறது, இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. இதை வந்து மருந்துகள் மூலமாக சரி செய்ய முடியும். ரொம்ப பெரிய கட்டிகளாக இருந்ததுன்னா அது வந்து லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலமாக இந்த கட்டிகளையும் சரி செய்ய முடியும். அதன் மூலமாக நீங்கள் குழந்தை பேர் பெற முடியும். நீங்கள் ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவரை அணுகி இதர் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்து. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். அருண், அரியலூர்லேருந்து பேசுகிறேன் டாக்டர். உங்கள் பேர் என்னங்க சார்? அருள். அருள். என்ன வயசுங்க உங்களுக்கு? எனக்கு 23 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் அருள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அருள், அரியலூர்லேருந்து பேசுகிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுது சார். சரிங்க சரிங்க. கெட்ட கனவுலாம் வருது. சரி. இதை தவிர்க்கிறது, இதனால வேற பிரச்சனை ஏற்படுமா சார்? இதை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது. இதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனாலையும், உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, பல்வேறு காட்சிகளும் உங்களை தூண்டுறதுனாலையும், கனவுகளில் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு நிகழ்வு. இது வந்து தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும். தூக்கத்தில் விந்து வரல ஒரு ஆண்மகனுக்கு 23 வயதுலன்னா தான் அவங்க டாக்டர் அணுகணும். அதனால் அடிக்கடி வர்றதுனால அதான் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடல, இல்லை வந்து கையில் சுய இன்பம் பண்ணல அப்படின்றவங்களுக்கு பல பேருக்கு ரொம்ப நெருக்கமாக வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம், டெய்லியும் வரலாம். இது எப்படி வந்தாலுமே அது தவறில்லை, அது ஒரு இயற்கை தான். சரிங்க சார். நீங்கள் வந்து இந்த செக்ஸ் படங்கள், செக்ஸ் புத்தகங்கள்லாம் ரொம்ப படிக்காமல் ரொம்ப காமாக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கவனமாக ஒரு படிப்பில் இருக்கீங்க, வேற ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்க சார். இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லா பக்கங்கள்லேருந்து செக்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். டிவி, திரைப்படங்கள், புத்தகங்கள், எல்லா மீடியாக்கள்லேருந்தும் உங்களுக்கு செக்ஸ் பற்றிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கவர்ச்சியான படங்களும் வர்றதுனால உங்களுக்கு தூக்கத்தில் விந்து வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். இதை பற்றி எந்த கவலையும் பட. அடுத்ததாக சிவராம் என்பவர் வேளச்சேரியிலேருந்து, வண்டிக்காரன் சாலை வேளச்சேரியிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அன்பார்ந்த டாக்டர் அவர்களுக்கு நமஸ்காரம். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என் மகன் வயது 28, மருமகள் வயது 23. தற்போது திருமணமாகி 8 மாதங்கள் ஆகிறது. குழந்தை பேர் இல்லை. எல்லா டாக்டரையும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மாதத்தீட்டு மருமகளுக்கு ஒழுங்காக இல்லை, தள்ளி தள்ளி வருது. அப்போ வந்து இவங்க தள்ளி வர்றதை போய் பார்த்து கர்ப்பமானு செக் பண்ணால் கர்ப்பம் இல்லை. அதுக்கப்புறம் மகனுக்கான விந்து டெஸ்ட் எடுத்தால் ஸ்பெர்ம் கவுண்ட் நில் என்று வந்து விட்டது, கவலையாக இருக்கிறது, என்ன செய்வது அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2% ஆண்களுக்கு வந்து விந்து திரவத்தில் விந்தணுக்களே, உயிரணுக்களே இல்லாமல் இருக்கலாம். இது வந்து அவர் செய்கிற தவறு இல்லை, இதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புட்டாளம்மா பொண்ணுக்கு வீங்கின்னு ஒரு 13-14 வயதில் வர்றதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த வைரஸ் விரைப்பைகளை தாக்கி விந்து உற்பத்தி ஆகக்கூடிய செல்களெல்லாம் முழுமையாக அழித்தொழிச்சிடும். அவங்கள பல பேருக்கு வந்து விந்து உற்பத்தி இருக்காது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு புட்டாளம்மா பொண்ணுக்கு வீங்கின்னு வந்தால் நீங்களே வைத்தியம் பண்ணி வேப்பிலையை கட்டிட்டு இருக்கக்கூடாது. மருத்துவர்கிட்ட போய் சில ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் கொடுத்தா விரைப்பையை அவை தாக்காமல் தடுக்க முடியும். பல்வேறு மருந்துகளை கொடுத்து எதிர்காலத்தில் உங்கள் மகனுக்கு வந்து இந்த மாதிரி விந்து இல்லாமல் போகிறது தடுக்க முடியும். அதனால் புட்டாளம்மா வந்தால் அம்மா வந்திருக்குன்னு சொல்லி வீட்டோடு நீங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக போய் மருத்துவர்களை பார்க்கணும். அடுத்த காரணம் என்னென்னா, இளைஞர்கள் வந்து இப்போது பல பேர் நம்ம காலர்லேயே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு பெண்ணோட போனோம், ப்ராஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி போகிறோன்றாங்க. இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து பால்வினை நோய்கள், பல்வேறு நோய் தொற்று ஏற்படலாம். இந்த நோய் தொற்று விந்து குழாயை அடைத்து கொண்டு விந்துவே இல்லாமல் இருக்கலாம். இப்போ இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும். FSH என்ற ஒரு ஹார்மோன் எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதை தவிர தேவைப்பட்டால் விந்து பையிலேருந்து ஒரு சின்ன சதைப்பகுதியை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பணும். விந்து உள்ள உற்பத்தியாகி வெளியே வராமல் இருக்கா, இல்லை விந்து உள்ளேயே உற்பத்தி ஆகலையா
அப்படின்றத தெரிந்து கொண்டு, அப்படி விந்து குழாயில் அடைப்பு இருந்தால் அதை நீக்க முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா விந்து பையிலிருந்து விந்தணுக்களை எடுத்து இவங்களை வந்து இக்ஸி என்ற முறையில் கருத்தரிக்க வைக்கலாம். இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது. இன்றைக்கி நவீன சிகிச்சைகள் நிறைய இருக்குது. எந்த வகையிலையும் இவங்க குழந்தை பேரை பெற முடியும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ பல்வேறு புதிய புதிய விஷயங்களை இன்றைக்கி நிறைய பார்த்தோம். ஒரு பெண்ணின் மனதில் என்னென்ன ஆண்களை பற்றிய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையான பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி விவாதித்தோம். மீண்டும் அடுத்த ரகசிய கேள்வியில் சந்திப்போம். வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி. காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.